நாங்கள் இன்னைக்கு முதல் சந்திப்பு என்கிற முறையில் மிக மிக முக்கியமான அவசியமான கோரிக்கைகளை மட்டும்தான் முதலமைச்சரிடத்தில் சொல்லியிருக்கோம். அதனால் இது எல்லாமே முக்கியமானதாக எங்களை பொறுத்த வரைக்கும் அவரும் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டாரு. நிச்சயமாக செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதில் மிக முக்கியமானது கான்ட்ராக்ட் முறை இருக்கு, அது சுரண்டலுக்கு வழிவகுக்கிறது. எனவே அது ரத்து செய்யப்பட வேண்டும். அதில் கொஞ்சம் கேரள அரசு முன்னுதாரணமாக இருக்கிறது, அதை பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். மேலிருந்து கீழ் வரை கான்ட்ராக்ட் முறை தான். இது ஏழைகளை, கூலி தொழிலாளர்களை சுரண்டுகிறது. இதற்கு முடிவு கட்டணும், அந்த கான்ட்ராக்ட் முறைக்கு முடிவு கட்டணும். நீண்ட காலமாக அந்த அடித்தளத்தில் வேலை பார்க்கிற ஏழை எளியவர்களை பணி நிரந்தரம் பண்ணணும். எல்லா துறைகளிலும் பணி நிரந்தரம் பண்ணணும். பல ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் செயற்படுகிறார்கள் அல்லவா, அவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்யணும். இது போன்ற கோரிக்கைகளுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை தந்திருக்கிறோம். அதை ஆவணம் செய்வதாக, நிறைவேற்றுவதாக வாக்குறுதி. இல்லை, இப்போ இந்த தூய்மை பணியாளரை மீண்டும் தனியார் மயம் ஒப்பந்தம் என்பதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு நாங்கள் எல்லாம் வற்புறுத்தியதற்கு பிறகு அதை அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். அதையும் முதலமைச்சரிடத்தில் சொன்னால் அது ஒரு நல்ல மூவ். அதே மாதிரி மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய ஒப்பந்த முறை என்பது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் அனைவரும் நிரந்தரம் செய்யப்படுவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று என்பது நாங்கள் ஒப்பந்த முறை சொல்லும்போது ஒப்பந்த முறை ரத்து செய்யப்படும் சொல்லப்படுது. அதுக்கு நம்ம கூடுதலாக ஆட்கள் வேணும். ஏன்னா அப்பதான் அதை கரெக்டாக, ஏன்னா ஏற்கனவே அவங்க தொடர்ந்து ஒப்பந்த முறையில் இருந்துட்டே வந்திருப்பாங்க. அதுக்கு கூடுதலாக அதுக்கு ஒரு தனியாக ஆளுகளை போடும் பொழுது அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுத்தீங்களா இந்த கேரளா மாதிரி? இல்லை, எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்ததுக்காக கோரிக்கை இருக்கிறது. பணி நிரந்தரம் 20-25 ஆண்டு காலம் வேலை செய்கிற ஏழை கூலி தொழிலாளர்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். என்பதற்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை. ஓகே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கேற்கவில்லை. நாங்கள் ஆட்சியில் அங்கம் வரவில்லை. தோழமை கட்சியாகவும் கூட்டணியில் நாங்கள் இல்லை. வெளியிலிருந்து ஜனநாயகத்திற்காக மக்கள் அதிகாரத்தை பாதுகாக்க வேண்டும், மக்கள் அதிகாரத்தை ஆளுநர் கடந்துவிடக்கூடாது என்கிற அரசியல் காரணங்களுக்காக இருவரும் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறோம். தோழமை கட்சிகளுக்கு ஒரு தேநீர் விருந்து என்கிற பொழுது அங்கே அந்த ஒரு நல் சூழல் ஏதும் கிடக்கூடாது. அந்த வகையில் அது அவர்களுக்கான தேநீர் விருந்து நடக்கட்டும். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. இங்கே வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். இன்னும் அந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க, தோழமை கட்சியினர் கலந்து கொள்கிற அந்த சூழலில் வேறு அந்த சூழலை கெடுக்கிற எந்த காரணிகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இங்கே முதல்வர் நாங்கள் சந்திக்கிறோம். அந்த கலந்துக்கல, அதில் கலந்துக்கல. டெல்லி சிறப்பு பிரதிநிதி பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா? எல்லாமே ஒன்றிய அரசோட இணைந்து இந்த தாவாங்க அரசுக்கு எதிர்பார்ப்பு நீங்க அந்த அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை, மேகதாட்டு தான் தெளிவாக சொல்லிட்டேனே. அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இல்லை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை ரத்து செய்தது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம். அதற்கு பதிலாக விபிஜி ராம்ஜி என்கிற ஒரு புதிய திட்டத்தை அவர்கள் அறிவித்து இப்போ இன்றைய தினம் நாடு முழுவதும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடு முழுவதும் அமலுக்கு வந்திருக்கிறது. அதற்கான விதிமுறைகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் அது விரிவாக நாங்கள் பேசியிருக்கிறோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 40% நிதியை மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்பது அது இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஒருவேளை அந்த நிதி ஒதுக்கீடு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிற மாதிரி வேலைவாய்ப்பு தருவது என்பது அந்த திட்டத்துக்கு உட்பட்டு கூட நடக்க முடியாமல் போய்விடும். ஆகவே அவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வேலை உத்தரவாதம் என்பதற்கான அடிப்படையை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். பட் எதுவாக இருந்தாலும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு வருகிற போது தான் அது எந்த அளவுக்கு அதை அவர்கள் நடைமுறை சாத்தியமாக்க போகிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் கேட்டது ஒரு நிமிஷம். எல்லா திட்டமும் இல்லைம்மா. மகாத்மா காந்தி தேசிய அதான் நாங்கள் தமிழக அரசுக்கு என்ன சொல்றோன்னா, எப்பவுமே செக்குலரிசத்தை பாதுகாத்து நிற்கணும். பன்முகத்தின் அடித்தளம் செக்குலரிசம், அதில் உறுதியாக நிற்கணும். ஒன்று, ஒன்றிய அரசோட நிர்வாக உடன்பாடு இணக்கங்கள் என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கிற ஒன்றிய அரசின் கடந்த கால அணுகுமுறையை இன்றைய அரசு உணர்ந்திருக்கும், அதிலிருந்து பாடங்களை பெற்றிருக்கும். அங்கே சமரசம் கூடாது மாநில உரிமைகளில். எனவே ஒன்றிய அரசின் திட்டங்கள் நாட்டை சீரழிக்கிறது. ஒன்றிய அரசு திட்டங்கள் கார்ப்பரேட் நலனுக்கானது, நாடு கடந்த நிறுவனங்களின் நலனுக்கானது. எனவே அதை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை.
தமிழ்நாட்டின் நலன், தொழிலாளர்களின் நலன், செக்குலரிசம், இதில் அது உறுதியாக இந்த அரசு நிற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டெல்லி சிறப்பு பிரதிநிதி பத்தி ஏதாவது பேசியிருக்கீங்களா சார்? இல்லை, நான் அதை பற்றி ஒன்றும் பேசல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியை வலுப்படுத்தும் நடவடிக்கையாகத்தான் தோழமை கட்சிகளுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டு நேரில் அமைச்சர்களும் கட்சியோட நிர்வாகிகளை சந்திச்சு ஒரு தலைப்படுத்திருக்காங்க. கூட்டத்துக்கு பங்கேற்காம நிலைப்பாடு கூட்டணியை வலுப்படுத்தும் நடவடிக்கை நாங்கள் ஏற்கனவே இந்த அரசு அமைவதற்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு என்பதை வெளிப்படையாக அறிவித்து அந்த ஆதரவு என்பது தொடரும். அதிலே கடுகளவு எந்த விதமான குந்தகமும் ஏற்படாது. அது நாங்கள் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1. ஆகவே அந்த விருந்தில் கலந்துக்கிட்டால் தான் அது வலுப்படுத்துறது, விருந்தில் கலந்துக்கலன்னா அது பலவீனப்படுத்துறது என்ற முறையில் நாங்கள் பார்க்கல. இல்லைனா இன்றைக்கி முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அது ஏற்கனவே தோழர் வீரபாண்டியன் அவர்கள் விளக்கிவிட்டார். நாங்கள் அந்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. மற்றபடி அரசுக்கான ஆதரவு என்பது தொடர்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் வெளியேறிய கட்சிகள் திமுக தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. இதை எப்படி தான் பாக்குறீங்க? இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில ஜனநாயகத்துக்கு நல்லது, அவ்வளவுதான். ஜனநாயகம் செழுமையடை. விவாதம் நடத்துவது, விமர்சிப்பது இதெல்லாம் வழக்கமான ஒன்று தான். அது ஒன்றும் புதுசு கிடையாது. இல்ல ஊடகங்கள்ல அந்த மாதிரியான அதாங்க இல்ல அவங்க அந்த மாதிரி கூட்டணி அமைக்க போவதாக ஊடகங்களில் செய்திகளை நாங்களும் கூட்டணி அமைப்போம். இடதுசாரிகள், சிபிஐ, சிபிஎம் யாரோட ஜனநாயக சக்திகளோட நாட்டு நலனுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக எப்பொழுதும் கூட்டணியில் இருப்போம். இல்ல தாவேகா தலைமையில் ஒரு புதிய கூட்டணி அமைக்கப் போவதாக ஊடகங்களில் செய்திகள் என்பது கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்கள் பெருமக்களோ யாரும் எங்களிடம் எதுவும் பேசவில்லை. நாங்கள் இந்த அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்பது தொடர்கிறது. இடதுசாரி கட்சிகள் ஒருங்கிணைப்பு குழு என்பது மாநில அளவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் மீது இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் போராட்டங்கள், நடவடிக்கைகள் என்பதை நாங்கள் தொடர்ந்து திமுக அரசு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீக்கிரம் ஆட்சி கவனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்ப இப்ப சட்ட நேரத்தில் என்ன வந்ததுன்னா தாவேக்காவுடைய எம்எல்ஏவை அவங்க பேசினதா சொல்லி 2 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. அதாவது வேற நினைக்கு வர்றதுனால இப்போ இது ஏன்னா சீக்கிரம் இவங்க ஆட்சி கவலைப்படும் சொல்லக்கூடிய சூழல், இந்த மாதிரி சூழல் நடக்கும் பொழுது இவங்க தாவேக்கா குற்றம் சொல்றாங்க. அதே மாதிரி தாவேக்கா எம்எல்ஏவை திமுக வாங்குற மாதிரி ஒரு பேச்சடி வருது. இந்த மாதிரி 2 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இதை என்ன நினைக்கிறீங்க? இல்லை, திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசு விரைவில் கவிழ்ந்துவிடும் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் அவ்வளோ ஏற்புடையதல்ல. அப்படிப்பட்ட எந்த சூழலும் இப்போது தமிழ்நாட்டில் நிலவவில்லை. நாங்கள் உறுதியான ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். மற்றவர்கள் ஆட்சியிலேயே பங்கேற்றிருக்கிறார்கள். பெரும்பான்மை இருக்கக்கூடிய நிலையில் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, ஏற்புடையதும் இல்லை.